சசிகலா முதல்வராக பதவியேற்கப் போகிறார் என்ற தகவல் தொடர்பாக ரெண்டு நாளாக இணையத்தில் கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில் இந்த ஜெயலலிதா மரணம் ரொம்ப மர்மமான முறையில் இதுவரைக்கும் எந்த விளக்கமும் தமிழக அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் தன் மீது ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்கன்றது இந்த 2 நாள்ல இந்த சசிகலா குரூப் உணர்ந்த அடிப்படையில் இன்று லண்டனை சேர்ந்த டாக்டர் ரிச்சர்ட் மற்றும் அப்போலோ மருத்துவர்கள் பத்திரிகையாளர்களை வரவைத்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அது குறித்தான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டலில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. ஆனால் இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்பே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ரிச்சர்ட்க்கு இந்த இடத்தில் சொல்லணும், எப்படி பேசணுன்றது தயாரிக்கப்பட்டிருக்காரு. இப்போ முன் வச்சிருக்காரு. இப்போ சேர்ந்த ஒரு நிச்சயமா ஒரு ஏதோ ஒரு குழப்ப நம்ம நாட்டில் சொல்ற மாதிரி அறிவாளி மாதிரி வர டாக்டர்ஸ்லாம் மருத்துவர்களாகவும் இருக்கக்கூடாது. நாடுகளிலே பல அரசியல் கொலைகள் ஜெயலலிதா விஷயம் யூரோப்லாம் நடக்குது. இப்போ மைக்கேல் ஜாக்சன் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய மகள் என்ன சொன்ன தகவல் என்னன்னா, எங்க அப்பா ஊசி செலுத்தப்பட்டு அதுல கெமிக்கல் பிரதி கலக்கப்பட்டு எங்க அப்பா படுகொலை செய்யப்பட்டாரு. இதுல தொடர்புடைய அமெரிக்காவை சேர்ந்த பெரும்புலிகள் எல்லாமே இருக்கிறதால அவங்களுக்கு எதிரான கருத்து சொல்லிட்டு என்னால் உயிர் வாழ முடியாது, அதனால எனக்கு அதை பத்தி பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த டயானா கார் ஆக்சிடென்ட்ல பிரான்ஸ்ல இறந்ததா தகவல் பதிவு செய்யப்படுது. ஆனால் அது உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயானாவுக்கு ஒரு முஸ்லீம் மன்னரோட தொடர்பு ஏற்படுது. அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்கன்ற தகவல் லண்டன் அரச வம்சத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கிறதால அவங்கள திட்டமிட்டு தான் அந்த படுகொலையை நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது லண்டன்ல அமெரிக்கா எங்க எல்லாமே இருக்கிறவங்க டாக்டர்ஸ் தான், இந்த வேலையை பார்த்தவங்களாம் டாக்டர்ஸ் தான். அதுக்கு சான்றிதழ் இயற்கையான மரணம் தான் இது அப்படின்னு எதிர்த்து கூட இந்த டாக்டர்ஸ் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டுக்கு எடுப்பிடிகள் தான் சொல்லணும், இந்த அரசுக்கு எடுப்பிடிகள் அப்படின்னு உலகம் முழுதுமே காவல்துறையிலையும் ஆளுங்க இருக்காங்க, டாக்டர்ஸ்லயும் இருக்காங்க. அரசு அதிகாரிகள் அதிகாரம் பலம் படைத்த அனைவரும் செய்யற ஒரு விஷயம்தான். அதனால இந்த டாக்டர் சொல்ற விஷயத்துல அது அவருடைய பேச்சுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதை குறித்து நம்ம பார்ப்போம். அவருடைய ஸ்பீச் நான் கவனிச்சு கேட்டதுல ஒரு விஷயம் சொல்றாரு. ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட அறைக்கு வெளியில நின்று, அதாவது கண்ணாடிக்கு வெளியில இருந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பார்த்தாருன்னு சொல்லி அந்த டாக்டர் லண்டன் டாக்டர் சொல்றாரு. ஆனா ஆளுநர் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது 3 முறை சந்திச்சாரு. ஒரு முறை அக்டோபர் 1, 2016, அப்புறம் அக்டோபர் 22 அதே மாதிரி சந்திச்சாரு. அதோட டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு தகவல் வரும்போது அங்க நேர்லயே போய் அஞ்சலி செலுத்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தார். ஆனா இந்த அக்டோபர் 1லயும் அக்டோபர் 22லயும் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க, நீங்க ஜெயலலிதாவை நேரடியா சந்திச்சீங்களா அப்படின்னும் பொழுது அவரு இல்லைன்னு சொன்னார். அதுக்கான ஆதாரங்கள் பத்திரிகைகள் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல ரிச்சர்ட் எப்படி ஒரு பொய் சொல்றாரு, அது ஒண்ணு. ரெண்டாவது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அங்க ஜெயலலிதா இருந்த அறையில கேமராலாம் ஏதோ பொருத்தப்படலைன்னு. ஆனா பாத்தீங்கன்னா அப்பளவுல இயல்பாவே முதல் மாடி 2ஆம் மாடியில எல்லா இடத்துலயும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அது ஜெயலலிதா இருக்கிறது வருவதற்கு முன்பே அப்படிதான் இருந்தது. அதாவது நுழைவு வாயில்
முக்கியமான இடங்களில் வந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புக்குள்ள கவனிக்கப்பட்டிருந்த இடம். ஆனால் என்று வந்து 2வது தளத்தில் போய் ஜெயலலிதாவை வச்சாங்களோ அங்கே இருந்த கேமராங்களாம் கைட்டப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மினிஸ்டரை வந்து பாதுகாப்பு கண்காணிக்கணும், ஆட்கள் நடமாட்டம் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும், தீவிரவாதிகள் ஊடுறாங்களா எல்லாமே பார்க்கணும், கண்காணிக்கணும், கேமராக்கள் இருக்கணும். ஆனால் ஜெயலலிதா விஷயத்தில் எல்லாமே தலைகீழாக நடக்குது. இப்போ நம்ம அதையும் விட்டுருவோம். இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்காரனை இட்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் நிரூபிக்க முற்படுறாங்களா? இதே சசிகலா நினைச்சாக்கா அப்பளவுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பு ஜெயலலிதா போயஸ் கார்டன்லேருந்து வெளியேறிய வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கோம். எப்போதுமே அந்த காட்சியை வெளியிடலாமே. அப்போ அதை வெளியிடத்துக்கே தயங்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து அப்பளவுக்குள் கொண்டு செல்லம் போடும் பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அப்பளவும் அந்த காட்சியை வந்து வெளியிட விரும்பலை. 2வது அவங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே வந்து செயலிழந்த நிலையில தான் இருந்திருக்காங்க. ஆக அவங்க ஜெயலலிதா வந்து எனக்கு கிடைத்த தகவலின்படி மூளை சாவு அடைஞ்சிடுச்சு, கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களால இது சூழலில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் அதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செப்டம்பர்லேயே வந்து அந்த தகவல் கிடைச்ச அந்த 22லேருந்து 28க்கு உட்பட்ட தேதிக்குள்ளே தான் அவங்க இறந்துருக்கணும். ஆக இந்த தகவல்களை வந்து மறைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த டாக்டர் வந்து ஓனர் விஷயத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா இந்த பிணங்களுக்கு வந்து அந்த ட்ரீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான் வந்து டயானாவுக்கும் அந்த இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப பரவலான ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் வந்து இவர் வந்து இந்த மாதிரி தமிழக மக்களிடம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையான கருத்துன்ற மாதிரி நம்ப வைக்க முற்படுறார். இதில் வந்து தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு டாக்டர் வந்து பேசுகிறதால எதுவும் உண்மையாயிடாது. குறைஞ்சபட்சம் வந்து சசிகலா எந்த விதத்துலையும் வந்து இதை நிரூபிக்கவே முடியாது. இது வதந்தியோ எதுவுமே கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு படுகொலையை அரசு ஆதரவுடன் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. இப்போ ஜெயலலிதா கொலை குறித்து மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா ஜெயலலிதாவை எதுக்காக இவங்க படுகொலை செஞ்சாங்க அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் யாருமே போகல. இது நம்ம பேசணும்னா ஜெயலலிதா என்ன காரணத்துக்காக இவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்லங்க. அதை வந்து ஜெயலலிதாவுடைய தேர்தலுக்கு பிறகுதான் வந்து மத்திய அரசுக்கு வந்து அதாவது மோடிக்கு வந்து ஜெயலலிதா மேல ஒரு பயங்கரமான அதிருப்தியில இருக்கிற டைம்ல தான் வந்து தமிழ்நாட்டில் கலவரம் உருவாக்குறதுக்கு சுவாதி படுகொலை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து ராம்குமார், அப்புறம் ராம்குமாரே வந்து அவனுடைய நாளைக்கு ஜாமீன்ல வரானா முன்தினம் வந்து இவன் வெளியூட்ட ஆபத்துன்னு சொல்லி அவனையும் வந்து படுகொலை செய்கிறாங்க. இதுதான் வந்து ஜெயலலிதாவுக்கு அதிருப்தி வருது. மத்திய அரசு வந்து அந்த தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி தன்னுடைய இதில் வந்து தலையிடுதுன்ற மாதிரி ரொம்ப ஒரு பதட்டமான சூழலில் ஒரு தீவிரமான ஒரு டெல்லியோட தொலைபேசியோட உரையாடலாம் நடந்திருக்கு. இதை வந்து ஆனந்த விகடன்ல வந்து அந்த வார்த்தையிலே தகவல் வந்திருக்கு. நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ மக்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து மறந்துருக்கலாம். 2 மாதங்களுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்ற இதெல்லாம் வந்து மறக்கடிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் வந்து மிக துணிச்சலாக வந்து லண்டன்லேருந்து வந்து இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை, அதாவது ஒரு ஆளுநர் வந்து நேரடியாக வந்து ஜெயலலிதாவை பார்த்தேன்னு சொல்லி இப்படி அப்பட்டமாக பொய் பேசுகிறாங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆளுநர் வந்து இதே ஆளுநர் வந்து நான் பார்க்கலன்னு சொல்கிறாரு, இவர் வந்து பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னுக்கு பின் முரணாக நிறையா பேசப்பட்டுருக்கு. 2வது வந்து எல்லாமே தொடர்ந்து திசை மாற்றம் செய்யறதுக்காக ஏதோ நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எண்ணெய் கழிவுகளை வந்து ஊற்றி அந்த மாணவர் போராட்டத்தில் தமிழக காவல்துறை செஞ்ச அராஜகம் பொறுக்கித்தனத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு எண்ணெய் கழிவை வந்து பரவலாக பேசப்பட வச்சுது. அதுக்கு பிறகு இப்போ வந்து எண்ணெய் கழிவை மறக்கடிக்கிறதுக்கு இப்போ சசிகலா
முதல்வர் ஆகிறது குறித்து பேசப்பட்டு இருக்கு. சசிகலா முதல்வரை போறத பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து அவருடைய கணவர் வந்து அப்போலோவில் போய் அட்மின் ஆயிருக்காரு நெஞ்சுவலி காரணமா. அதை யாராவது ரொம்ப பரபரப்பா பேசணும்னு பார்த்தா எல்லாம் வந்து கிண்டலாவும் நக்கலாவும் பேசிட்டு அந்த ரொம்ப இழிவாக அந்த குடும்பத்தையே ரொம்ப கேவலமா பேசுற நிலைமைக்கு இணையத்துல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த சூழலை வந்து நாளைக்கு வந்து சசிகலா பதவியேற்பு நடக்கிறதா இருந்தது. ஆனால் கவர்னர் வந்து எஸ்கேப் ஆயிட்டார். அவரு டெல்லியில் அவருக்கு என்னத்தை சொன்னாங்கன்னு தெரியல. அவர் நேராக தமிழ்நாட்டுக்கு வரல, அவருக்கு பம்பாய் பக்கம் போயிட்டாரு. ஆக நாளைக்கு வந்து சசிகலாவுடைய பதவியேற்பு விழா நடக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் வந்து மத்திய அரசு திட்டத்தோட தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ இதுல இருந்து வந்து நம்ம என்னன்னா தொடர்ந்து நம்ம இந்த 3 மாதங்களாக என்ன நடந்தது, இப்போ திடீர்னு வந்து ஏன் வந்து சசிகலா வந்து தன்னை வந்து ஒரு பரிபூர்ணமாக புனிதமான ஒரு பெண்ணாக முற்படுறதுக்கு பல அப்போலோ எல்லாருமே வந்து தனக்கு ஆதரவாக வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் முன் பேச வைக்கிறாங்க. இதே வந்து இது ஜெயலலிதா இறந்த உடனே பல கேள்விகள்லாம் எழுப்பப்படும் பொழுது, அல்லது ஜெயலலிதா உயிரோடன் இருக்கிறான்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்டோபர் நவம்பர்ல இந்த விஷயத்தெல்லாம் இவங்க செய்யல. ரெண்டாவது நீங்க இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா, அக்டோபர் மாசத்துலாம் வந்து ஜெயலலிதா வந்து எதெல்லாம் எதிர்த்தாங்களோ அதுக்கெல்லாம் வந்து அதாவது மத்திய அரசு திட்டத்துக்கு வந்து நான் உடன்படலன்னு சொல்லி அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து கையெழுத்து ஜெயலலிதா போட்ட மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஆக ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் அப்போலோக்குள்ள போயிட்ட பிறகு தானே தனக்கு எதிராக மாறிட்டாங்களா அப்படின்னு நிறைய மர்மங்கள் இன்னமும் நிறைய இருக்கு. இதுல இருந்து மக்கள் வந்து விழிப்பாக இருந்து இன்னும் வந்து சசிகலா அல்லது அந்த சசிகலா அரசை, மோடியின் அரசை கடுமையாக நம்ம தொடர்ந்து விமர்சனத்துக்கு உட்படுத்திட்டே இருப்போம். நிறைய குற்றவாளிகள் வந்து குற்றத்தை மறைப்பதற்கு எந்த வார்த்தைகள் வேண்டாம், அலங்கார வார்த்தைகளை மக்களை வந்து ஏமாற்ற முற்படலாம். ஆனால் வந்து இந்த அப்படிப்பட்ட தகவல்கள் வரும்பொழுது நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அந்த இவர்களுடைய சதி திட்டத்தை வந்து விழிப்போட நம்ம கவனிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.